ஹாய் நண்பர்களே, வணக்கம். இது நம்ம சேனல் தாருஸ் கிச்சன். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க. எங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ராகி வச்சு ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என் குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் அடிக்கடி செய்வேன். இது சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபி தான். 5 மினிட்ஸில் செஞ்சிடலாம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னால், 1 கப் ராகி மாவு, 1/2 கப் கோதுமை மாவு, நாட்டு சர்க்கரை போட்டுக்கோங்க. நான் ஒயிட் சுகர் தான் போட்டுக்கிட்டேன். அப்புறம் கொக்கோ பவுடர் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. தேவையான அளவு போட்டுக்கோங்க. நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு 2 முட்டை போடனாலும் போட்டுக்கலாம், 1 கூட போட்டுக்கலாம். நான் 1 போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு பணியார கல்லில் நெய் ஊற்றி எடுத்து வச்சுட்டேன். அது சூடானதும் ஒவ்வொரு கரண்டியாக கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே நம்ம என்ன போட போகிறோன்னா, சாக்லேட் தான். டார்க் சாக்லேட் போட்டுக்கலாம், இல்லைன்னா டைரி மில்க் இந்த மாதிரி எனி சாக்லேட் கூட போட்டுக்கலாம். நான் டைரி மில்க் தான் எடுத்திருக்கேன். இப்போ ஒவ்வொன்றுலேயும் டைரி மில்க்கு ஒவ்வொரு பீஸ் போட்டுக்கலாம். போட்டுட்டு மாவை அதுக்கு மேலே ஊற்றிக்கலாம். இப்போ கீழே நல்லா வேகட்டும். இந்த சாக்லேட் என்ன ஆகுனா, சூட்டில் நல்லா மெல்ட் ஆகி அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போடும்போது சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா வேகட்டும், வெயிட் பண்ணுங்கள். இப்போ கீழே வெந்துருச்சு. கருகாமல் பார்த்துக்கோங்க, இல்லை டேஸ்ட்டு மாறிடும். இப்போ ஒவ்வொன்றா திருப்பி போடுங்க மெதுவாக. எல்லாமே திருப்பி போட்டாச்சு. இப்போ 2 பக்கமே சூப்பராக வெந்திருக்கும். நீங்கள் அதுக்கு டைம் கொடுக்கணும், கருகாமல் பார்த்துக்கோங்க. இது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான ரெசிபியும் கூட. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் கொடுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே போல் மோர் வீடியோஸ்க்கு தாருஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரஸ்ட் மீ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் மோர் வீடியோஸ்க்கு தாருஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.